வைத்திருப்பவர்களுக்கு 50,000 ரூபாய் வரை போனஸ் தொகுப்பு வழங்குறாங்க. ஸோ யாருக்கு இந்த போனஸ் தொகுப்பு வழங்குறோம்? யாரெல்லாம் இந்த இபிஎஃப் ராயல்ட்டியில் மிகப்பெரிய அமௌண்ட்டை இந்த டைம் பெற போகிறாங்க? ஸோ யாருக்கெல்லாம் இந்த 50,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும், நீங்கள் என்ன செய்யணும், அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேன். தகுதி மற்றும் நிபந்தனைகளை பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் தொகுப்பு வருங்கால நிதி வைப்பு அமைப்பின் இபிஎஃப்ஓ புதிய விதிமுறைகள் மற்றும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் பணப்பலன்கள் குறித்து விளக்குகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக பங்களிப்பு செய்த சந்தாதாரர்களுக்கு அவர்களின் அடிப்படை ஊதியத்தை பொறுத்து 50,000 வரை கூடுதல் பணப்பலம் அல்லது ராயல்டி சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பணப்பரிமாற்றத்தின் பொழுது ஒரு கணக்கை தொடர்வதன் மூலம் இதன் நன்மைகள் எளிதாக பெற முடியும் என்று இந்த ஆதாரம் குறிப்பிடுகிறது. மேலும் ஓய்வூதிய திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் சுமார் 7 லட்சம் பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியுள்ள நபர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் இந்த அறிவிப்பை உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறதுங்க. இதை பற்றி தான் ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 20 வருட ராயல்டி பலன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது, 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே பிஎஃப் கணக்கை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ராயல்டி இன்கம் கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ நேரடியாக வங்கி டெபாசிட்டில் இந்த பணம் வழங்க போகிறாங்க. தகுதியுள்ள ஊழியர்களுக்கு 30,000 50,000 ரூபாய் வரை தொகை எவ்வித இடைத்தரகருமின்றி நேரடியாக வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும். ஸோ 35-55 வயதினருக்கு முன்னுரிமை. இந்த திட்டத்தின் பலன்களை பெற 35 மற்றும் 45-55 வயதுடைய கணக்கு வைத்துள்ள ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. சம்பள வாரியான ஊக்கத்தொகை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப யாருக்கு இந்த ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை சம்பளம் 5,000. ஸோ அவங்களுக்குடைய பணப்பலன் பார்த்தீங்கன்னா 30,000. ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் மாதம் 5,000 வரை இருந்தால் அவர்களுக்கு 30,000 ரூபாய் வரை பணப்பலன் கிடைக்கும். 5,001 முதல் 10,000 வரை அடிப்படை சம்பளம், அவங்களாம் 40,000. இந்த சம்பள வரம்பிற்கு உள்ள ஊழியர்களுக்கு ராயல் தொகையாக 40,000 வரை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 10,000 50,000 வரை அடிப்படை ஊதியமாக இருந்தால் 50,000 நேரடி பலன் கிடைக்கும். உயர் அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 50,000 வரை இபிஎஃப் மூலம் வழங்கப்படுகிறதுங்க. ஸோ புதிய விதிமுறைகள் மற்றும் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995 ஓய்வூதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக 6 மாதங்களுக்கு குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு இனி பிஎஃப் பணத்தை வித்ட்ராவல் செய்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறதுங்க. ஸோ 7 லட்சம் ஊழியர்கள் இதில் பயன் பெறுவார்கள். புதிய விதிமுறை மாற்றத்தால் நாடு முழுவதும் உள்ள 7 லட்சத்துக்கு அதிகமான இபிஎஸ் உறுப்பினர்கள் நேரடியாக பலன் பெறுவார்கள். வேலை மாறினாலும் ஒரே கணக்கு தான். இந்த நன்மைகளை பெற பணியிடங்களை மாற்றும் பொழுது பழைய பிஎஃப் கணக்கையே தொடர்ந்து கொடுப்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புதிய மாற்றங்கள் எல்லாமே விரைவில் நடைமுறை வரும். உங்களுக்கு 50,000 ரூபாய் வரை உங்கள் அக்கௌண்ட்டில் நேரடியாக பணப்பலன்கள் நீங்கள் பெறலாங்க. இந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.